ஆண்டவராக இயேசு நாமத்தில் மீண்டுமாக உங்களுக்கு வாழ்த்தலை கூறுகிறேன். இந்த நாளிலுமா கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வசனத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். உலகமே பல குழப்பத்திற்குள்ளாக, பிரச்சனைக்குள்ளாக, பயத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அவருடைய வசனங்களை தியானிப்பதில் எத்தனை ஒரு ஸ்லாக்கியம், ஒரு வாக்கியம். இன்றைக்கும் நாம் தேவனுடைய செய்தி கடந்து செல்லலாம். ஏசியா 5ஆம் அதிகாரத்தை குறித்து 1 5 வசனத்தை குறித்து நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்களும் உங்கள் வேதத்தை திறந்து ஐசியா சாப்டர் 5 verse 1 to 5 1 5 நீங்கள் என்னோடு கூட தியானிங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரை, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்கேன். அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? So, let me read in English. Isaiah chapter 5 verse 1 to 4. I will sing for the one. I love a song about his vineyard. My loved one had a vineyard on a fertile hillside. He dug it up and cleared it of stones and planted it with the choicest wines. He built a watchtower on it and cut out a winepress as well. Then he looked for a crop of good grapes, but it yielded only bad fruit. Now you dwellers in Jerusalem and men of Judah, judge between me and my vineyard. What more could have been done for my vineyard than I have done for it? When I looked for good grapes, why did it yield only bad? இங்கே பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே, ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து நாம் இந்த இடத்துல தியானிக்க போகிறோம். ஏசியா செல்லும் பொழுது என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நான் பாடுவேன் என்று சொல்லி முதல் வசனத்தில் எழுதுகிறார். என் நேசருக்கு ஒரு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இந்த திராட்சை தோட்டம் எங்க இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செழிப்பான இடம், ஆனா மேட்டில் பார்க்கிறோம் ஒரு மேடான காரியம். So in English it's a fertile hillside. அப்போ அந்த இடத்துல, ஒரு பாதுகாப்பான இடத்துல திராட்சை தோட்டம் இருக்கு. நீங்க வழக்கமா பார்க்கும்போது திராட்சை தோட்டங்கள்லாம் கீழே தான் போடுவாங்க இல்லைங்களா? ஆனா இங்க நேசர் பார்க்கும் பொழுது ஹில்சைட், அதாவது ஒரு மேட்டுல. ஏன் மேட்டுல இந்த திராட்சை தோட்டத்தை வச்சாரு? கீழே வைக்கலாமே. கீழே இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்பர் 1 எதிரி திராட்சை தோட்டத்துக்கு நரிகள் வந்து அந்த திராட்சை தோட்டத்தில் வந்து பிஞ்சு விடும்போது அதெல்லாம் பறிச்சு கீழே தள்ளிடும், கெடுத்து விட்டு போயிடும். சாப்பிடாது, கெடுத்து விட்டு போயிடும். அது நரிகளுடைய வேலை. அது மற்ற அனிமல்ஸ் கூட வரலாம், மற்ற மிருகங்கள் கூட வரலாம். ஆனால் அவர் இந்த திராட்சை தோட்டத்தை நேசர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹில் சைட், மேட்டில்
ஒரு மகா செழிப்பான மேட்டில, ஃபர்டைல் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே இருக்கும். தண்ணி இருக்குது, வசதிகள் நிறைந்த ஒரு இடத்தை சூஸ் பண்ணி நேசர் என்ன பண்றாரு, அங்க ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்குறார். 2ஆம் வசனத்துல பாருங்க, அவர் அதை வேலி அடைக்கிறார். இப்ப முதல்ல சூஸ் பண்றார் ஒரு இடத்தை, அது ஃபெர்டைல், சூப்பரா செழிப்பான ஒரு இடம். அந்த இடத்துல இப்ப வேலி போடுறார் நேசர். So he dug up and cleared of stones. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கிறார். கற்களை பொறுக்கிறோன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த லேண்டில் அதுல இருக்கிற கல்லுகள் அல்லது மற்ற காரியங்கள், இந்த சில குச்சிகள்லாம் இருக்கும், அது இடையூறாக இருக்கும். திராட்சை செடி வளரும் போது இந்த கொடி படர் சமயத்தில் இதெல்லாம் இடரலா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லேண்டை முதல்ல அவர் என்ன பண்றாரு, கற்கள் எல்லாம் பொறுக்கி போடுறாரு. பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நடுகிறார். பாருங்க, அவரு நடும்போதே என்ன பண்றாருன்னா, நற்குல திராட்சை செடி. He planted with the choicest wines. அவருக்கு என்ன மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கும், பியூட்டிஃபுல்லா பெஸ்டா இருக்கிறது கொண்டாந்து அந்த இடத்துல நடுறார். அப்போ அந்த திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தையும் கட்டுறார். கோபுரம் என்னத்துக்கு தெரியுங்களா? வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது மேலே கட்டுவாங்க, அது கட்டும்போது குச்சிகளால் அல்லது மரங்களால் வெட்டி அந்த டவர் மேலே உட்காந்து ஒருத்தர் கண்காணிப்பான், வாட்ச் பண்ணுவான், திராட்சை செடி ஏதாவது கெடுக்க வருமான்னு சொல்லிட்டு உன்னிப்பா கவனிப்பாங்க. அதான் வாட்ச் டவர். அந்த இடத்துல எப்பவும் கவனிச்சுனே இருப்பான். அப்போ அந்த இடத்துல உட்கார்ந்து அவனுடைய வேலை அவனுடைய பொறுப்பு என்னன்னாக்கா, அந்த திராட்சை செடி எதுவும் கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்த பொறுப்பு என்னக்கன்னா, வாட்ச் டவர்ல உட்கார்ந்து அதை கவனிப்பான். ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி, வைன் பிரஸ், அதாவது அதுல வைன் பிரஸ் என்ன கட்டிங்கன்னா, அது நல்ல கையை விடும்போது அதை பிரஸ் பண்ணி அதுல திராட்சை ரசத்தை எடுக்கும்படியா அதையும் உண்டு பண்ணிட்டாரு. எல்லாமே ப்ரீ பிளான். பாருங்க, நேசர் எல்லாமே ப்ரீ பிளானோட பண்றாரு. முன்னதாகவே ஒரு திட்டத்தை வைக்கிறார், எல்லாமே பண்றார். பாருங்க, அவரு சிருஷ்டிப்பின் தொடக்கத்துல இருந்து பாருங்க, எதுவும் ஒரு கெட்டதே பண்ணல. எவ்ரிதிங் வாஸ் குட். அவருடைய சிருஷ்டிப்பு. நேசர் யாரு? என்னை நேசிக்கிற ஒருவர் தான் நேசர் அழைக்கும். அப்போ இந்த திராட்சை செடியும் அந்த இடத்தையும் நேசிக்கிற ஒரு பேர் தான் நேசர். அப்போ இது நேசிக்கிறார். He loves. அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, எல்லாமே ப்ரீ பிளானோட எல்லாமே வைக்கிறார், எல்லாவற்றையும் ப்ரீ பிளான். அப்போ அதுல என்ன செய்யறாருனாக்க, அதில் ஆலயம் உண்டு பண்ணி இந்த வைன் பிரஸ் உண்டாக்கிட்டு அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அவர் வெயிட் பண்றாரு. இப்போ so then he looked for a crop of a good grapes. காத்திருக்கிறார். he is just waiting. நல்ல பழங்களை தருமா அப்படின்னு சொல்லி தான் அந்த எஜமானவன் காத்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் அதெல்லாம் பிளான் பண்ணது. அந்த திராட்சை செடிகளை அவர் அது சிறிதா இருக்கும்போதே அவர் தான் நட்டார். அந்த எல்லாத்தையும் அந்த லேண்ட்ல இருக்கிற எல்லாவற்றையும் அவர் தான் அது சுத்தமாக்கி ரொம்ப அழகா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது வளர்வதற்கு வேண்டிய சகலவற்றையும் செய்தார். தண்ணியும் அதுக்கு வேணும். அதற்குரிய காரியங்களை கூட அவர் உண்டாக்குனார் நேசர். இவ எல்லாவற்றையும் உண்டு பண்ணி அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இவர் யாரா இருக்கணும்? நேசர் என்று சொல்றமே, இவர் யார்?
இவர் யாரா இருக்கக்கூடும்? So who is he? இவர் நீங்க யோவான் 15 வாசிக்கும் பொழுது அவர் அங்க சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். பாருங்க, இந்த திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணினவருக்கு பேர், இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கார்டனர். ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்க. திராட்சை தோட்டத்தை அவர் தான் நிறுவினார். அவர் பிதாவானவர். இந்த திராட்சை தோட்டக்காரர் அவர் தான். உரிமை இருக்கு சகலவற்றையும். அவர் எதிர்பார்க்கிறார். அங்கே திராட்சை செடியை நட்டு வைக்கிறார். செடி யாருது? செடி யாரை குறிக்கிறது? இயேசு சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. ஜீசஸ் டெல்லிங் என்ன சொல்றாரு? நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே, if you go to John chapter 15, I am the true vine and my father is a gardener. அப்போ திராட்சை தோட்டக்காரர் நேசர் யார் கேட்ட? பிதாவானவர். அவர் ஏற்கனவே இந்த திராட்சை தோட்டத்தை உருவாக்கும்படியா ஆதியிலே அவர் எண்ணம் கொண்டார். இட்ஸ் a predestined அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திராட்சை தோட்டம் எதை குறிக்க தெரியுமா உங்களுக்கு? you know that? பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய இருக்குது திராட்சை தோட்டம் குறித்து. என்னவா இருக்கும் திராட்சை தோட்டம்? I will explain. ஆனா அந்த திராட்சை தோட்டத்துல செடியை வைக்கும்போது அந்த செடி யார் தெரியுங்களா? இயேசுவானவர். நானே மெய்யான திராட்சை செடின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த செடியில கனியை எதிர்பார்க்கிறார். அப்ப இயேசுவா? கீழே பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கிற John chapter 15 verse 2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ? கொடி. He cuts off every branch in me that bears no fruit. Branch. இந்த கொடி யாரை குறிக்குதுங்க? இந்த கொடி யாரை குறிக்கும்? கவனிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். So he's waiting. நேசர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல திராட்சை செடி நட்டு வச்சிருக்கிறார். பெஸ்ட் திராட்சை செடி. ஆனா அது எதை டிபெண்ட் ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த கொடி எவ்வளவு கோள படர்தோ அவ்வளவு கோள ஃப்ரூட். அதனால இந்த கொடி படரணும், அதுக்காக எல்லாவற்றையும் கட்டியிருக்கிறார். கொடியை படுவதற்காக அது படறி போகும். அப்படியே அதற்குரிய எல்லா காரியங்கள் அவர் அரேஞ்ச் பண்றார். ஸோ கனி கொடுக்காத கொடி எதுவும் அதை கட் பண்ணி போட்டுறார். ஆனா கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணுகிறார். பாத்தீங்களா என்ன பியூட்டிஃபுல் பார். பிரியமானவர்களே, இந்த திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரர் பிதாவானவர். அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். எதற்கு தெரியுங்களா? தன்னுடைய சொந்த சபை நிறுவுவதற்காக. He want to establish, to build his church. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல. It's not a church, it's not a building. இயேசுவோடு இணைந்திருக்கிற அத்தனை பேரும் சபைதான். ஆனா இது ஒரு இடத்துல கூடி கனி கொடுக்குது. திராட்சை செடி எல்லா இடத்துல வச்சு கனி கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும். குறிப்பிட்ட இடங்களை வச்சு தான் அதை வளர்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாது இந்த இடர்லாம் இருக்கிற காரியங்களை எடுத்து போட்டுருவார். அது வளரணும், கனி கொடுக்கணும். அதுதான் எஜமானுடைய ஒரு முக்கிய நோக்கம். சார் வெயிட் பண்றாரு. அந்த கனி கொடுக்கிற எதுவோ அதை இன்னும் சுத்தம் பண்றார். சுத்தம் பண்ணி அதை வளர விடுறார். அப்போ இந்த கொடி என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இப்போ செடியோடு இணைஞ்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. கொடி எங்க வேண்டுமானாலும் போவுங்க. செடி மேலதான் வளரும், ஸ்ட்ரைட்டா வளரும்.
இதுல கொடிகள் நிறைய பிரான்ச்சஸ். இந்த கொடிகள் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, எங்க வேணுமா போகும். பிளெக்சிபிள், அதாவது வளையக்கூடிய தன்மை. எங்கெல்லாம் இடம் இருக்க படறி படறி போயிட்டு அது அப்படியே போய்கொண்டே இருக்கும் கொடி. இந்த கொடி யாரை குறிக்கிறது? நான் வாசிக்கிறேன் பாருங்க. 5ஆம் வசனத்துல, யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் யாரா இருக்கிறீங்களா? கொடிகளா இருக்கிறீங்க. So let me read in English. I am the vine, you are the branches. அப்போ நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்களா? நீங்களும் நானும் ஒரு பிரான்ச்சஸா இருக்கிறோம், கொடியா இருக்கிறோம். கொடி எப்படி வேணுமெல்லாம் படரும். இப்படி கொடியை தொட்டுட்டா கட்டாயிடும். அது அவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கும். வளையக்கூடிய தன்மை, ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதை பிடிச்சு இழுத்தால அப்படியே கட்டாயிடும். சொல்றாரு, நீங்கள் கொடிகள், நீங்கள் கொடிகள். ஒருவேளை கொடியை கட் பண்ணிட்டா இன்னொரு பக்கத்துல கொடி வளர ஆரம்பிக்கும். ஆனா செடியை கட் பண்ணிட்டா வளராது. அதனால நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், அதுல ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்போ திராட்சை செடி கனி கொடுக்கிறதுக்காக எஜமான் எதிர்பார்க்கிறேன். சோ இதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா, திராட்சை செடி தான் மெயின். அது என்ன பண்ண, வேறு கீழே போகுது, தண்ணி எல்லாம் சப்ளை பண்ணுது. எதுக்கு? கொடிக்கு. அதுக்கு வேண்டிய ஃபுட் எல்லாம் கொடுக்குது. இந்த கொடி எவ்வளவுக்கு எவ்வளவு படுறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதுக்கு வேண்டிய ஃபுட்டுகளை இந்த செடி தான் கொடுக்குது. பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு உங்களுக்கென்று தேவன் ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த தோட்டம் உங்களை வைத்தது நோக்கம் உண்டு. இந்த திராட்சை தோட்டத்தில் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடிய வச்சிருக்கிறார். You have to bear fruits. இந்த திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறது தெரியுமா? சபை குறிக்கிறது. It's nothing but a church. இந்த சபையிலே, தேவன் அமைத்த திருச்சபையிலே மிகுந்த கனிகளை எதிர்பார்க்கிறார். He just expects to bear fruits. அது எப்படி நடுறான்னு கேட்டீங்கன்னா, நற்குல கனி தரும் திராட்சை செடிகள். அதாவது பெஸ்ட், நல்ல ஒரு கனி தருகிற பெஸ்டா இருக்கிற திராட்சை செடியை நடுறாங்க. பிரியமானவர்களே, நீங்க நினைச்சு பாருங்க, 5 years back, 10 years back, 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க எங்க இருந்தீங்க? நீங்களும் நானும் உலகத்துல சாக்கடையில் இருந்தோம், அசுத்தங்கள்ல இருந்தோம், பலவிதமான சாத்தானுடைய சூழ்ச்சியில விழுந்து கொண்டிருந்தோம். நாம் கரைப்பட்டு கொண்டிருந்தோம். சிறு வயதிலிருந்து நம்முடைய சிந்தையும் எண்ணங்களும் சரீரங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாவங்கள் நம்மளுடைய மனசாட்சியை குத்திக் கொண்டிருக்கிறது. நாம் எந்த விதத்தில் இருந்தோம் பழைய வாழ்க்கையில்? சற்று சிந்தித்து பாருங்க ஒரு நிமிடத்தில். நம்ம யாருமே வரவேற்க மாட்டோம், அவ்வளவு சாக்கடையா நம்ம காணப்பட்டோம். நாம் நல்லவர்கள் அல்ல, நல்லவர்களாக உண்டாக்கினது ஒரே ஒருவர் மாத்திரம்தான். ஆகவே அப்படிப்பட்டவனை கொண்டாந்து எங்க சேர்க்கிறார் தெரியுமா? பிதாவானவர் திராட்சை தோட்டத்தில் கொண்டாந்து வைக்கிறார். அவர் பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்வை? பெஸ்டா, நற்குல கனி தரும் திராட்சை செடி. சூப்பரா சொல்லியிருக்கார் பாருங்க தமிழ்ல. ஒரு நல்ல கனி தருமாறு நம்மளெல்லாம் ஆர்டர் பிரிச்சு எடுத்துட்டாருங்க. எங்க வச்சார் தெரியுமா? திராட்சை தோட்டம். பிரியமானவர்களே, உன்னை ஆண்டவர் அழைக்கும் போது நீ எங்க இருந்த பாரு. இப்ப எங்க இருக்கிற? வேர் ஆர் யூ நவ்? திராட்சை தோட்டத்தில் இருக்கிற, தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறியா? சிந்தித்து பார். நீ திராட்சை தோட்டத்தில் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கோ இந்த கொடி செடியோடு இணைக்கப்படல. என்னில நிலைத்திருங்கள் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை நிலைத்திருப்பேன்.
abide in me and I will abide in you. நிறைய கொடிகள் இன்னைக்கு சிதறப்பட்டு கட் பண்ணிட்டு வெயிலுக்கு போய் இறையா போயிடுச்சு. ஆரம்பத்தில் இயேசுவோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இயேசுவோடு இல்லை. இயேசுக்காக துடித்தவர்கள், வைராக்கமாய் இருந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், தேவனை மகிமைப்படுத்தினவர்கள், சாட்சி கூறினவர்கள் எங்கே? Where are they? ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக ஓடினவர்கள் இன்றைக்கோ அந்த கொடி செடியை விட்டு கட் பண்ணி தனியா கிடக்குது. பிரியமானவர்களே, நீங்க திராட்சை தோட்டத்துக்குள்ள வரும்போது எப்படி இருந்துச்சு அனுபவம்? எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமா இருந்தீங்கல்ல? உங்களை யாரோ விசாரிக்கிற ஒரு மாதிரி, உங்களை அணைக்கிற மாதிரியும், ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஃபீடிங் பண்ற திராட்சை தோட்டக்காரர் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பார். உடைஞ்சு வருவீங்க, நீங்க வேதனையோட வருவீங்க. உள்ள திராட்சை தோட்டத்துள்ள வந்த உடனே அங்கே ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். உங்களுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்குது, நீங்க பலப்பட்டு வெளியே போறீங்க. ஆனா இதோட நீங்க நிக்க கூடாது. அதான் ஆண்டவர் சொல்லினாரு, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்கள் நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரோட நிலைச்சு நிற்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யார் இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் நிலைத்திருக்கிறீங்க சற்று யோசித்து பாருங்க. நான் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜான் சாப்டர் 15 verse 4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். So it says verse 4, remain in me and I will remain in you. No branch can bear fruit by itself. It must remain in the vine. Neither can you bear fruit unless you remain in me. என்னில நிலைச்சிருந்தா மாத்திரம் தான் நீங்க கனி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டார். பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்க உங்களுடைய ஆரம்ப நிலைமை. நீங்க வந்தபோது எப்படி வந்தீங்க? திராட்சை தோட்டத்தில் வெறுமையா வந்தீங்க, வசதியற்று வந்தீங்க, திறமை இல்லாத வந்தீங்க, உங்களை அணைக்கிறவங்க யாருமே இல்ல, தனிமையா வந்தீங்க, அழுது நொந்து வந்தீங்க. திராட்சை தோட்டத்துக்குள்ள பிதாவான ஒரு சித்தம் கொண்டாரு, உன்னை கொண்டு உருவாக்கணும்னு சொல்லிட்டு திராட்சை தோட்டத்துல செடியோட இணைச்சிட்டார். அந்த செடி இயேசு கிறிஸ்து, அவரோட இணைச்சிட்டார். ஆனா அந்த கொடி கொஞ்ச நாள் தான். சில கொடிகள் நல்ல கனி கொடுக்க ஆரம்பிக்குது, சில கொடிகள் தாறுமாறா போச்சு. அது பழங்களை கொடுப்பதற்கு பதிலாக சிலர் அறுப்புண்டு போயிடுச்சு, வெட்டுண்டு போயிடுச்சு. கட் பண்ணி, இங்கிலீஷ்ல சொல்ற கட் பண்ணி, சிலது பிதாவானவரை கட் பண்ணிட்டார். ஏன்னா அது இடர்லா இருக்குது, திராட்சை தோட்டத்துக்கு அது இடர்லா இருக்கிறதுனால கட் பண்ணி போட்டார் பிதாவானவர். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. உங்களுக்கு உலகத்துல யாருமே கிடையாது. நீங்க அனாதையா இருந்தீங்க, அழுது கொண்டிருந்தீங்க, தனிமையா இருந்தீங்க, வேதனையோட இருந்தீங்க. உங்களை விசாரிக்கிற யாரும் இல்லை. கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா, உங்களை பெற்றெடுத்தவங்க, nobody was there. நீங்க வந்தபோது எந்த நிலையில இருந்தீங்க? ஆனா we had a super God, a beautiful gardener, ஒரு திராட்சை தோட்டக்காரர், விசாரிக்கிறவர். அவர் ஏற்கனவே திட்டம் வச்சுட்டார், உன்னை கொண்டு இந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு செடியாய் கொடியா அவரை மாற்றணும்னு அவர் பிளான் பண்ணிட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க சற்று யோசித்து பாருங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோங்க, நீங்க இணைஞ்சிருக்கிறீங்களா இயேசுவோடு மாத்திரம்? நீங்க அதை இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு பேரை சொல்றாங்க, இயேசுவை குறித்து பாடுறாங்க, இயேசுவின் நாமத்துல தான் பிரசங்கமும் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கும் இதுக்கும் டச்சே கிடையாது. ஒரு காலத்துல இருந்தது, இப்போ இல்லை. கீப் டிஸ்டன்ஸ், அந்த அளவுல போயாச்சு. ஒரு காலத்துல ஆண்டவரோடு இந்த கொடி வந்து செடியோடு இணைந்து கொண்டிருந்தது. It was a beautiful experience. இயேசுவோடு இருக்கிற மாதிரி, உலகத்தையே மறந்து
அந்த தோட்டத்தில் எவ்வளவு அழகா இருந்தோம், எவ்வளவு நம்ம கனி கொடுக்கல மாறணும். ஆனா இப்ப நிலைமை என்ன? பிரசன்ட் இப்பொழுதோ வெறுமையாக்கப்பட்ட நிலைமை. இதுல இன்னொன்னு கூட இருக்குங்க. சில கொடிகள் ஆண்டவருடைய இணைஞ்சு கனி கொடுத்துச்சு. அது போல திராட்சை தோட்டத்தை விட்டு போல, இயேசு விட்டு போல, செடியை விட்டு கட் பண்ணப்படல, கனி கொடுத்துச்சு. ஆனா கசப்பான பழங்களை உண்டு பண்ணினது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த திருச்சபையில் இருக்கிற எனக்கு தெரியாது. திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த செய்தி உனக்கு கர்த்தர் கனி கொடுக்க முடியாது வச்சிருக்கலாம். You have to bear fruit. உன் மாம்சங்கள் அதற்கு தடையா இருக்கக்கூடாது. Your selfish motive, உன்னுடைய சுயநலமான காரியங்கள் இருக்க தடையா இருக்கக்கூடாது. ஏனென்றால் திராட்சை தோட்டக்காரரும் அந்த திராட்சை செடியும் நம்மோடு கூட இருக்கிறார். இவங்க தான் நமக்கு கனி கொடுக்கும்படியான எல்லா வழிகளை உண்டாக்குறாங்க. பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்குற நீங்கள் யார் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தை கட்டணுமா, உங்கள் வாழ்க்கையை கட்டணுமா, உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்த வேண்டுமா, ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. ஒரு காரியம் மாத்திரம் கட்டாயம் செய்ய வேண்டிய செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு செடியோடு கூட இந்த கொடி நிலைச்சிருக்க பாருங்க. 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. John chapter 15 verse 6. ஒருவனில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். So verse 6 I am reading in English. If anyone does not remain in me is like a branch that is thrown away and withers. Such branches are picked up, thrown into the fire and burned. பிரியமானவர்களே, இந்த கொடி பாருங்க எங்கிறது, என்ன ஒரு நிலைமை பாருங்க. அது கனி கொடுக்கலனால அது என்ன பண்றாருனாக்க எரியுண்டு. அது அந்த செடியை விட்டு கட் பண்ணி வெளியே போட்டுறார். அது காய்ந்து எரிகிற அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, இதை கேட்கிற எந்த பரிசுத்தவான் இருந்தாலும் சரி, நீதிமான் 7 தரம் எழுந்தாலும் மறுபடியும் அவனுக்கு நம்பிக்கை உண்டு, எழுந்திருப்பான். கம் அவுட். உன் அப்பா தெரிந்துக்கினார்ல, என் நேசர் ஒரு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்குனாரு. அந்த தோட்டத்தில் நீங்க இருக்கிறீங்களா இல்ல ஓடிட்டீங்களா? God has kept you the vineyard. நீங்க திசை மாற்றப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் வரலாம், உங்களுடைய சிந்தை எல்லாம் வேற பக்கம் இருக்கும். உலகத்துல, பாவத்துல, அசுத்தங்கள்ல விட முடியாம சிக்கிக் கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஒன் மோர் சான்ஸ். மறுபடியும் ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கொடி, வேண்டாத கொடியெல்லாம் கட் பண்ணி வெளியில போட்டுருவாரு, காஞ்சு போயிடும். நீ தேவனுடைய திராட்சை தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது செழிப்பா இருந்த, சட்டால இருந்த, செழிப்பா இருந்த, பார்க்கறதுக்கு பச்சை பசல் இருந்த, இப்பொழுதோ கட் பண்ணி வெளியே உலர்ந்து போயிருக்கு, வெயில் காஞ்சு போயிடுச்சு. அப்படியே விட்டுறாரு. பிரிமானுக்குள்ள உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது இப்போ சற்று யோசித்து பாரு. ஒருவேளை நீ அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் கூட இருக்கலாம். ஆதியில செழிப்பா இருந்தாய், ஆவில செழிப்பு, ஜபத்துல செழிப்பு, வசனத்துல செழிப்பு, தரிசனத்துல செழிப்பு, பேசுவதில் செழிப்பு, எல்லாம் செழிப்பா இருந்துச்சு. இப்போ கசப்பான பழங்களை தந்ததுன்னு கர்த்தர் சொல்லுகிறார் வேதனையோடு. நல்ல கனிகளை தரும் என்று எதிர்பார்த்த, அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. என்ன என்று பிதாவானவர் கதறார். Or you want to betray your God? உன்னை உண்டாக்கின, உருவாக்கின உன் சிருஷ்டி கர்த்தரை நீ ஏமாற்ற விரும்புகிறாயா? பிரதர், சிஸ்டர், நான் இவ்வளவு கடினமா பேச நீங்க நினைக்கலாம்.
எனக்கு எப்பவுமே வசனங்கள் இப்படி தான் வருது, எனக்கு தெரியாது. இதை 5 minutes பிஃபோர் இந்த உங்களை பிரசம் பண்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்டது கொடுத்தாரு. தேவ பிள்ளையே, நீங்க நினைக்கலாம் எப்படி இருந்தாலும் நான் ஒரு நாள்ல அவர் அழைத்த அந்த பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு. Don't deceive yourself. நீங்க உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீங்க. இன்னொன்னு சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனத்துல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். The Lord literally says, John chapter 15 verse 7, if you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be given to you. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகளும் நிலைத்திருந்தால், வார்த்தை எது தெரியுமா? திராட்சை செடி. திராட்சை செடி. அவரை விட்டு நீ போயிட்டீனா, மகனே நான் கட் பண்ணிட்டு வெளியில உலர்ந்து போயிடுவேன். காஞ்சி போன ஒரு அனுபவம். எத்தனை பேர் இன்னைக்கு பேக் ஸ்லைட் ஆயிட்டு இருக்காங்க தெரியுமா? உலகம் முழுவதும் பின்வாங்குதல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. நேத்துக்கிட்ட யூடியூப்ல பார்த்திருந்த ஒரு லேடி 50 இயர்ஸா கிறிஸ்டியனா இருந்தா, இன்னைக்கு அட்டாக் பண்ணி சொல்றா கிறிஸ்டியன் இஸ் போகஸ், இயேசு கிறிஸ்து உண்மை அல்ல. எல்லா அனுபவம் பெற்றா, எல்லா சபையில போன போகும். அனுபவங்களை கேட்டேன். மை காட், she had அவ குரூப்பா நடத்திருக்கிறாரு, ஜெப குரூப்பா நடத்திருக்கிறார். பரிசுத்தாவின் வல்லமை கூட உணர்ந்திருக்கலாம். இன்னைக்கு அவ பிரசங்கம் பண்றான். என்ன பிரசங்கம் பண்றா தெரியுமா? I will never believe in Jesus and God. நான் சொல்லிட்டேன், அவ சொல்றதுனால உலகமே மாற போறது இல்லை. Because my Jesus word is a true word. இயேசுவுடைய வார்த்தை ஒருவனும் ஒரு காலம் ஒரு மனுஷனும் ஒரு அரசாங்கமும் அழிக்கவே முடியாதுங்க. ஆனா சொல்லிட்டாரு, ஒரு என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தார். பிரியமானவர்களே, நீங்க சபையில நிலைச்சிருக்கலாம் 20 வருஷம். அது ஒரு கேள்வி, அது ஒரு பதில் அல்ல. நீங்க 20 வருஷமா அல்லது 30 வருஷமா ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்ல நற்குல கனிகளை தரும் திராட்சை ஒரு செடியா கொடியா மாறி இருக்கிறியா பார். உன்னால எத்தனை பேருக்கு பெனிஃபிட்டுங்க? இந்த உலகத்தில் உங்களை பிரிச்சு எடுத்து திராட்சை தோட்டத்தில் வச்சார திராட்சை தோட்டக்காரரு, அவர் எதிர்பார்க்கிறார் உன்னால பல பேருக்கு லாபம் இருக்கணும். You should be blessed to others. உன் வார்த்தையிலே பிளஸ்ஸிங்கோடு இருக்கணும். ஆலோசனை சொல்வதில் மற்றவர்களுக்கு நீ ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கணும். நீ ஜெபிக்கும் போதே மற்றவர்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கணும். உன்னுடைய பணங்கள் மற்றவர்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கணும். உன்னுடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கணும். எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாரே, நல்ல உடம்பு கொடுத்தாரே, சுகத்தை கொடுத்தாரே, ஆரோக்கியத்தை கொடுத்தாரே, நடக்க கிருபை தந்தாரே, ஓட உனக்கு உதவி செய்தாரே. நீ அழுத போது உன்கிட்ட பெட்ல காப்பாத்தினாரு, உன்னை மரண விளிம்புல இருந்து உன்னை தூக்கி எடுத்தாரே. மகனே மறந்துட்டியா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மோசமான ஒரு புத்தி இருந்தது. வனாந்தரத்தில் அழைச்சி அந்த ஜனங்க ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எப்ப தெரியுங்களா? அற்புதங்கள் நடந்த உடனே. அதுக்கப்புறம் அவரை மறந்து போயிடுவாங்க. அவர் கிரிகளை மறந்து போய் உலகத்தின் எல்லா காரியங்களுக்கும் ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆண்டவர்களை பார்த்து வேதனைப்பட்டார். அவளை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டார். பிரியமானவர்களே, உன்னை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுறாரா சந்தோஷப்படுறாரா? அது நீ தான் சூஸ் பண்ண. Whether he is grieved about you or is happy about you. இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா? மற்றவர்களுக்காக நான் பிளஸ்ஸிங்கா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. திராட்சை தோட்டத்தில் தானே வச்சாரு, உன்னை பிளஸ்ஸிங்கா தானே வச்சாரு. ஆனா நீ ஆண்டவர்கிட்ட இல்லாம கொடியானது செடியில நிலைக்காம போயிடுச்சே. சொல்லிட்டாரு இன்னொரு வார்த்தை, 8ஆம் வசனத்துல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதால்
என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். bear more fruit. நிறைய கனிகளை கொடுக்கணுங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், துன்பம் வரும், துக்கம் வரும், துயரம் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், உபத்திரம் வரும். ஆனா செடிகளை பாதுகாக்க நிச்சயமா ஒரு டவர்ல அங்க மெய்ப்பெண் காத்திருக்கிறார். அவனுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த டவர் திராட்சை தோட்டத்தில் வைக்கப்பட்ட அந்த டவர், தமிழ் என்ன பாருங்க, ஒரு கோபுரம், உயர்ந்த கோபுரத்தில் வாட்ச் பண்ணிருக்கிறார். பிரியமானவர்களே, நீ நினைக்கலாம் ஆண்டவர் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், நீ சபையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு, நீ திருச்சபையில நடக்கும்போது கர்த்தர் உன்னை எங்க வச்சாரோ அது வரைக்கும் உனக்கு 100% இல்ல 200% உனக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். He will protect you. உனக்கு எல்லாவற்றையும் அவன் செய்வார். ஏன்னா நீங்க திராட்சை தோட்டத்தில் நடப்பட்ட ஒரு திராட்சை செடியோடு கூட இணைந்திருக்கிற ஒரு கொடி. அது வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனா விலகி போகும் பொழுது திராட்சை தோட்டக்காரர் வேதனைப்படுவார். பிரியமானவர்களே, உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவருடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கிறீங்களா, இல்ல மனுஷனுடைய உபதேசத்தை ஃபாலோ பண்றீங்களா? ஒரு ஸ்தாபனத்தின் உபதேசத்தை ஃபாலோ பண்றீங்களா? எந்த உபதேசம் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, எதுவும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. Please, I'm telling you, don't follow ever and ever the doctrine of the church. ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு டாக்டரின் இருக்கும். இந்த நான் பிரசங்கம் பண்ற பிரசங்கியா இருக்கட்டும், பட் என்னுடைய டாக்டரின் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, நரகமும் பாதாளமும் பரலோகமும் இருக்குது என்பதுதான் என்னுடைய டாக்டரின். நித்தியம் இருக்குது என்பதை குறித்தான் ஒரு டாக்டரின். புரியுதுங்களா? இந்த டாக்டர் நம்மளை கொண்டு போக முடியாது பரலோகத்துக்கு. அதே 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். இயேசு சொன்ன உபதேசம் என்ன? அதுல நிலைச்சிருக்கிறீங்களா? நீங்க அல்ல மனுஷனுடைய உபதேசத்தை கை கொள்றீங்களா? அவனுடைய உபதேசங்களுக்கு நீங்க செவி கொடுத்து போறீங்களா? தேவனுடைய உபதேசம் என்ன? 2வது முறையாக அவர் வரப்போறார். அவரால் ஆயத்தப்பட்ட மக்களை மாத்திரம் கொண்டு போறார். அநியாயம் செய்கிறவங்க, அக்கிரமத்தை செய்கிறவங்க, அருவருப்பானவர்கள், விக்கிராராதனைக்கால், வேசி, விபச்சாரிகள் எல்லாம் கைவிடப்படுவாங்க. அவருக்காக உண்மை முத்தமா இருக்கிற மக்களை தெரிந்து கொள்ள வரார், அழைச்சின் போறதுக்கு வரார். அதற்கப்புறம் என்ன திரும்ப நடக்கும்? ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன், பெருசா வேண்டாம். கடைசி நடக்குது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, a white throne judgment. அதற்கு பிறகு நித்தியமா போற இடம், பிசாசுக்குமா தூதர்களுக்கும் உருவாக்கப்பட்ட நரகம். என்றைக்கவன் கடல், அக்கினி கடல்ல தள்ளப்படுவான். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நித்தியமா இயேசுவோடு கூட அந்த நீதியின் சூரியனோடு கூட வாழ்வார்கள். இது நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உங்களுடைய மைண்டை கொஞ்சம் பெருசா பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாட் திஸ் வேர்ல்ட். இந்த கொரோனா டைம்ல என்ன சாப்பிடுவோம், எதை பண்ணுவோம், நல்ல இதை காட்டில் மேலான ஒரு காரியம் இருக்குங்க. டெத் மே ஸ்ட்ரைக் எனி டைம். நேற்று பேப்பர்ல பார்த்தேங்க, நேற்று நியூஸ்ல பார்த்தேன், வாலிப பிள்ளைகளை ஸ்ட்ரைக் பண்ணிருக்குது மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட், யூபி. டாக்டருக்கு ஆச்சரியப்படுறாங்க. எனி டைம் the death may come, strike. மரணம் என்பது யாருக்கும் வரும். இப்பொழுது அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போயிருக்கிறோம். பட் ஆர் யூ ரெடி? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கடைசியா நான் முடிக்க விரும்புறேன். என் நேசர் கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்ததில் கற்களை பொறுக்கி அல்ல நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலயத்தையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ
கசப்பான பழங்கள். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரி, பெரியோர்களே, உன் பழம் பர்ஃபெக்டா இருக்கா, கசப்பா இருக்கா? சில பழங்கள் வெளியே பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும், உள்ள பார்த்தீங்கன்னா சொத்தை பூச்சி. சில பழங்கள் வெளியே அழகா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க கசப்பா இருக்கும், துவர்ப்பா இருக்கும். இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களோ தெரியல. இயேசுவை பின்பற்ற அத்தனை பேரும் சீஷர்கள். சீஷர்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? டிசைபிள்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்பா பின்னாடி, எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்பா கிட்ட. அதான் டிசைபிள்ஷிப். எல்லாத்தையும் விட்டுட்டீங்களா? அப்பா பின்னாடி வராங்களா? அது நல்ல பழங்கள், திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தேன், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்ன பிதாவான கதறார். இனி நான் என்ன செய்வேன்? திராட்சை தோட்டத்துக்கு அதை என்ன தெரியுமா செய்வேன்? வேலையை எடுத்து போட்டுருவேன். அது என்ன பண்றேன்? அது நடப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். சில சபைகளை கூட ஆண்டவர் கை விட்டுருவார். எல்லா சபையும் எடுத்துக்கொள்ள போறது இல்லைங்க. இன்றைக்கு சபைக்குள்ள செழிப்பும் உலகமும் வந்துடுச்சு. பாவங்களை கண்சாடையா பார்த்ததை சொல்லக்கூடாதபடிக்கு பிரசங்கிமார்கள் எழுப்பி விட்டார்கள். கிருபை என்று பிரசங்கம் பண்ணிய பாவத்தை ஜனங்களை செய்யுங்கடான்னு சொல்லிட்டு இன்டைரக்டா பிரசங்கம் பண்றாங்க. இயேசு அப்படி சொல்ல கடிந்து கொண்டார். அவரிடத்துல வந்து அத்தனை பேரிடத்துல கடிந்து கொண்டார், இனி பாவம் செய்யாதே போ. பரிசுரா இருக்காரு, எல்லாரையும் யாரையும் விடல ஆண்டவர் ஜீசஸ். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? சற்று யோசித்து பாருங்க. திராட்சை தோட்டத்துல தேவன் நடப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? அது உலர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? கட் பண்ணிடுவார் ஆண்டவர், மேட் போடுவார். யூஸ்லெஸ் அக்னியில் அது போடப்படும், ஒரு நாளை காஞ்சி போய். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? நீங்க யாவரும் ஆண்டவரிடத்துல சரணடையலாமா? கண்களை மூடி ஒரே நிமிடம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல விலை காத்துதிக்கும் என் பிதா திராட்சை தோட்டக்காரன். இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி என்று சொல். இந்த செடியிலே நிலைத்திருக்க கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்க முடிய அவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுப்பா, எங்களை வைத்த இடத்துல நாங்கள் உமக்கா கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க. கசப்பான பழங்கள் வேண்டாம், பார்வைக்கு காணப்படுகிற பழங்கள் வேண்டாம். ஆண்டவருக்கு உண்மையாக கனி கொடுக்கிற ஒரு பழமா மாற்றிப்படும். தேவரீர் இந்த உலகத்தில் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றும் அப்பா. இந்த கனியின் மூலமாக எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் மாற்றல் காணப்படக்கூடாது. என் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக காணப்படக்கூடாது. சமுதாயத்திற்கு என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய், திருச்சபைக்கு என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய், எங்கு போனாலும் கனி கொடுக்கிற அனுபவம் மாற்றுங்க. உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.